سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். முஸ்லிம்களுக்கென்று இருக்கிற தனியார் சட்டங்கள் எல்லாம் அது நிராகரிக்கப்படலாம். நீங்க சொல்றான் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கொண்டு வரணும், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கொண்டு வரணும். ஒருத்தனுக்கு கோர்ட்டுக்கு போய் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கலைங்க, எங்க 2 பேத்துக்கு விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனான்னா அந்த கோர்ட்டு எப்பங்க, ஒண்ணு அந்த கணவன் இறந்து போய் விடுவான், இல்ல மனைவி இறந்து போயிடும், இல்ல 2 பேரும் இனி வாழ்க்கை நடத்த முடியாது என்கிற நிலைக்கு வந்துவிட்ட அதற்கு பிறகு என்ன செய்வான்னு சொன்னா ஒரு தீர்ப்பை வழங்குவான். இந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். முஸ்லீம் நாள் பொன் இங்கே பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா நாம சிறுபான்மையினர். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று நம்மை லவ் ஜிஹாது என்று அவர்கள் சொல்லலாம். ஒரு பலா ஜிஹாதும் இல்லை இங்க, ஒரு பலா ஜிஹாதும் இவன் பண்ணல. இவன் சோத்துக்க திண்டாடிக்கிட்டு இருக்கான் இங்க, இவன் பொழப்ப இவனுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இவன் லவ் ஜிஹாது பண்றானா? இவன் லவ் ஜிஹாது என்று இவனுக்கு ஒரு பெயரை சூட்டலாம். இவன் தீவிரவாதி என்று சொல்லலாம், இவன் பயங்கரவாதி என்று இவனுக்கு சொல்லலாம், இவனுக்கு தேச விரோதி என்று இவனுக்கு சொல்லலாம், எல்லா விதமான பெயர்களையும் சூட்டி அழைக்கலாம். நாம கூட ரோட்ல போகும் பொழுது அப்படி கொஞ்ச நேரத்துல கூடி குறுகி போகிற மாதிரி எல்லாருடைய மனங்கள்லயும் நமக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? தீவிரவாதி, பயங்கரவாதி, தேச விரோதின்னு பேரை வச்சிருவான். ஏன்னா நம்ம சிறுபான்மையினர். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று தேவை ஏற்பட்டால் சட்டம் இயற்றி நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான சட்டத்தையும் கொண்டு வருவான். பார்க்கிறோம் இல்ல? என்ன சட்டங்க? ஒரு சட்டம் சிஏஏ, என்ஆர்சி சட்டம் ரோட்டை வேண்டி எல்லாரும் போராடணும் இல்ல? போராடினால் நமக்கு புத்தி வராதுங்க. நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு புத்தி வரவே வராது. அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் என்று சொன்னால் அது நமது சமுதாயம் தான். நாட்டை விட்டு வெளியேற்றினாலும் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி 42 ஊரா 44 ஊரா நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிற சமுதாயம். அதனால்தான் அவன் செஞ்சான்னு சொன்னா அந்த சட்டத்தை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் நாம் சிறுபான்மையினர்.